ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சாலும் ஸ்ட்ரோக் வராம தடுக்க முடியும். ஸோ லேர்னிங் சயின்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 சிம்டம், இந்த வாய் கொண்டா போறது, பேச்சு குளறது, கை கால் பலம் இது போறது, இது இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்னு அர்த்தம். ஸோ இந்த டைமுக்கு வி நீட் டு ஆக்ட். ஸோ சில டைம் நமக்கு இந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்னா லேட்டா வந்துட்டா ஸ்ட்ரோக் ப்ரிவென்ஷன் மட்டும் தான் பெருசாக பண்ண முடியும். பட் இப்போ இருக்கிற எண்டோவாஸ்குலர் மெத்தட் மூலமா இந்த 4.5 ஹவர்ஸ்ல இருந்து டிலேடா ஈவன் அப் டு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் சம்டைம்ஸ் கொலாட்ரல் நல்லா இருந்தா 24 ஹவர்ஸ் வரைக்கும் ரத்த குழாயை இந்த ஆன்ஜியோ மெத்தட் மூலமா ஓபன் பண்ணி நம்மளால கை கால் பலம் போனதை திரும்ப வர வைக்க முடியும். சில டைம் வந்து ரொம்ப லேட்டா வரவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரோக்கும் ரீஹாபிலிட்டேஷன் எப்பயும் நம்ம தனியா பார்க்கவே முடியாது. நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கண்டிப்பா ரீஹாபிலிட்டேஷன் தேவைப்படும். ரீஹாபிலிட்டேஷன் வந்து நாட் ஒன்லி கை கால் பலம் மட்டும் இல்லை, ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும், வேலைக்கு போகணும், அவங்க ஃபேமிலி பிரெட்வினரா இருக்கலாம். ஸோ இந்த ரீஹாபிலிட்டேஷன் மூலமா இழந்த அந்த ஃபங்க்ஷன்ஸை we can bring back so that there will be a complete person in the society. And I thank for the press also to be here to take it further. Present here. So as part of our World Stroke Day celebrations, we're really proud to launch our stroke support group. It's a compassionate initiative that's dedicated to empowering all stroke survivors and their caregivers as well. So stroke not only affects physical health, but it also affects emotional well-being and family life. In that case, this support, our group essentially aims to bridge the gap between hospital recovery and home recovery, and we provide a continued medical, rehabilitative as well as an emotional support to all the stroke survivors as well as their caregivers. We aim to achieve this through comprehensive medical assistance, priority access and monetary assistance for diagnostic neuroimaging, laboratory investigations and cardiac evaluations, complementary evaluation by our multidisciplinary rehab team, and customized rehabilitation plans to meet individual needs, medication and pharmacy support through monthly refill assistance programs, access to affordable and generic medications wherever available, and rehabilitation and wellness as well, free stroke awareness and caregiver education sessions, regular support group meetings for survivors and caregivers, and emotional wellness and counseling sessions for holistic recovery. The most important highlight of our stroke support group is the launch of the Stroke Survivor Support Card of Vela Hospital. So this is an exclusive membership card with a renewable annual validity, and cardholders will have concessional access to diagnostic investigations, rehab programs again, as well as pharmacy support. Let's just remember that recovery takes time, it takes patience, and sometimes it can take everything we've got. But let's also remember that body can stand almost anything. It's the mind that's hard to convince. So thank you so much. மருத்துவர்கள் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் டுடே ரெலா ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலி சங்கர் சார் வந்து ஒரு 10 days முன்னாடி வந்து மீட் பண்ணி மேம் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஃபங்க்ஷன் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல வரீங்களான்னு கேட்டாங்க. அவேர்னஸ் ஃபங்க்ஷன் ஸோ கண்டிப்பா வரேன் அப்போ சொல்லிட்டேன். அப்போ இங்க வந்து என்ன பேசுறதே தெரியல. ஸோ 2 months முன்னாடி வந்து ஆபீஸ்ல வந்து என்னோட கொலீக் நாங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஷன்ல இருந்தோம். அப்போ ஒரு கால் வந்தது அவருக்கு. அந்த பேசிட்டு வந்துட்டு ரொம்ப பதட்டமா இருந்தாரு. என்னாச்சுன்னு கேட்டப்போ என்னோட அக்கா மேம் தாம்பரத்துல இருக்காங்க. வந்து அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு இப்பதான் கால் பண்ணாரு. பண்ணிட்டு இந்த மாதிரி காலையில இருந்து வந்து தலைவலின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசுறதெல்லாம் வந்து ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வடப்பண்ணி கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் மேம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. இப்போ நாங்க உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ என்ன இது சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க, தலைவலின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ட்ரோக்கா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. தோணுன்னா வடப்பண்ணியில இருந்து இவ்வளவு தூரம் அங்க வர வேணாங்க, பக்கத்துல என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கோ கொண்டு போய் அட்மிட் பண்ணி உடனே டாக்டரை பாருங்க அப்படின்னு சொன்னப்பதான் எமர்ஜென்சில வந்து சங்கர் சார் கிட்ட வந்து அட்மிட் ஆனாங்க. ஆனப்போ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சிடி எம்ஆர்ஐ எடுத்தாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களுக்கு அடையாளம் தெரியல, அவங்க பசங்க அடையாளம் தெரியல, எதுவுமே பேச முடியல. ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருந்தது அவங்களோட நிலைமை பார்த்தப்போ. அப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் 24 hours வந்து சிடி ஆங்கியோ பண்ணாங்க.
பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெமரேஜ் இருக்கு அண்ட் கிளாத்தும் சேம் டைம்ல ரெண்டுமே இருக்கு. ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். பட் கரெக்டான டைம்ல கூட்டிட்டு வந்ததுனால நாங்க ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னாங்க. ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணி பார்த்தப்போ இந்த மாதிரி கிளாத் வந்து கரைஞ்சிருக்கு, அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எல்லாம் சொன்னாங்க. டாக்டர் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டப்போ சம்டைம்ஸ் 1 மாசம் ஆகலாம் மேம், சம்டைம்ஸ் 2 மாசம் ஆகலாம், ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. கொடுத்துட்டு ஒரு ஐ திங்க் 1 மந்த்ல வந்து அவங்களுக்கு எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிச்சு, பேரை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்க திருப்பி வேலைக்கும் போயிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தட் எவ்ரி மினிட் மேட்டர்ஸ்ன்றது வந்து எவ்வளவு முக்கியன்றது வந்து எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அண்ட் ஸ்ட்ரோக் வந்துட்டாலே நமக்கு ஒரு நம்ம மைண்ட் செட் என்ன இருக்குன்னா நம்ம வந்து படுத்து ஆயிடுவோம், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற அந்த நோஷன் வந்து ரொம்ப தப்பான நோஷன். ஆக்சுவலி ஸ்ட்ரோக்ல இருந்து வெளியே வரலாம், நார்மலா இருக்கலாம். அதை கரெக்ட் டைம்ல நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம்னா இட் இஸ் நாட் இரிவர்சிபிள் அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் 2 விஷயம் என்ன என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்பவுமே வந்து நம்ம செக்அப்ஸ் ப்ராப்பர் பீரியாடிக்கல் செக்அப்ஸ் பண்ணிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே வந்து கண்டிப்பா நம்ம செய்யணும். அண்ட் மெயின்லி பீப்புள் வித் டயபெட்டிஸ், பீப்புள் ஆஃப் கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேமிலியில வந்து ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்கெல்லாம் வந்து பீரியாடிக் செக்அப் கண்டிப்பா பண்ணணும். அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் சம்திங் which is not it's not negotiable at all. கண்டிப்பா வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் லைஃப் சேவிங். அது வந்து இட் இஸ் நாட் ஈஸியா இருக்க கூடாது. நம்ம அப்படின்னு சொல்றாங்களோ 2 விஷயம் நம்ம செய்யக்கூடாதுன்றது இருக்கு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நெக்லெக்டிங் எனி கைண்ட் ஆஃப் சிம்டம். தலைவலி இருந்ததுன்னா இல்ல எனக்கு காலையில வேலை குளிச்சேன் அதனால தலை வலிக்குது, இல்ல ராத்திரி ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன் மேபி அதனால தலை வலிக்குது அப்படின்னு வந்து நமக்கு காரணம் சொல்லிக்காம இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து ரெக்கரிங்கா ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இமீடியட்டா டாக்டர்கிட்ட அதை வந்து பார்த்துக்கிறதுல தப்பே கிடையாது. நம்ம வந்து அதுக்காக டெய்லி வந்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை. பட் நெக்லெக்டிங் சிம்டம்ஸ்ன்றது வந்து கண்டிப்பா நம்ம பண்ணக்கூடாது. செகண்ட் திங் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா செல்ஃப் மெடிக்கேட்டிங் தான் வந்து இருக்கிறதுல மோஸ்ட் டேஞ்சரஸ். இதுக்கு இந்த மாத்திரை போட்டுக்கிறேன் அதுக்கு அந்த மாத்திரை போட்டுக்கிறேன் அப்படின்னா இவ்வளவு பேர் இருக்கிறதுக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது. ஸோ செல்ஃப் மெடிக்கேஷன் டெஃபினெட்லி பண்ணாதீங்க, டாக்டரை பாருங்க. இஃப் யூ கேன் சேவ் பீப்புள் ஃப்ரம் ஸ்ட்ரோக். ஸோ அந்த கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்றது வந்து 4 to 4.5 hours. ஸோ அந்த 4.5 hours உடனே reach a doctor, reach a hospital, do what needs to be done. The golden hour use பண்ணுங்க. I think you can get anybody from stroke out. So thank you for having me today here. I'm very very happy to be a part of this and spread the awareness of stroke. Thank you for the opportunity. வணக்கம், நான் டாக்டர் சங்கர் பாலகிருஷ்ணன், இன்டர்வென்ஷனல் நியூரோலஜிஸ்ட் அண்ட் கிளினிக்கல் ரேலா ஹாஸ்பிட்டல், ரோபேக், சென்னை. ஸோ ஒரு வருஷமும் அக்டோபர் மாதம் வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே அவேர்னஸ் வந்து பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ஏன் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரோக்கு ஒரு கோல்டன் டைம் இருக்கு. அதாவது 4.5 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா நம்மளால அதை கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியும். இப்போ இன்டர்வென்ஷன் அதாவது எண்டோவாஸ்குலர் ப்ரொசீஜர் வந்ததுக்கப்புறம் நம்மளால ஈவன் அப் டு 24 hours இப்போ பிரெயின் டிஷ்யூ வந்து அலைவா இருக்குன்னா அந்த ரத்த குழாயை ஓப்பன் பண்றது மூலமா நம்மளால கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரோக்ல இருந்து ஒருத்தரை சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இட் ஷுட் ரீச் பப்ளிக். அண்ட் திஸ் இயர் ஒரு வருஷமும் ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ட்ரோக்காக. திஸ் இயர் வி ஆர் லான்ச்சிங் மொபைல் ஸ்ட்ரோக் கேர். அதுதான் நம்மளோட ஆம்புலன்ஸ்ல ஒரு டெசிக்னேட்டட் ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருந்து கால் வச்சு வந்துச்சுன்னா உடனே தே வில் ரீச் தேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் அட் த ஹோம். முதல் விசிட்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். அங்கேருந்து டீம் அலர்ட் ஆகிட்டு பேசிக் மெடிசன்ஸ்லேருந்து கொடுத்துட்டு இமீடியட்டாக ஸ்கேன் பண்ணி ரத்த குழாய் ஓப்பன் பண்ணுறது மொபைல் ஸ்ட்ரோக் கேரோட திங். அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் ஸ்ட்ரோக் டைம் தாண்டி விண்டோ தாண்டி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தே வில் நீட் சப்போர்ட் எந்த மாதிரி இருக்குன்னா அவங்க ஒரு ஃப்ரீக்வெண்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி இருக்கும், திரும்ப டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரீஹாபிலிட்டேஷன் இன்க்ளூடிங் ஃபிசியோதெரபி, ஸ்பீச் தெரபி, சோலோ தெரபி,
ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் அவங்களுக்கு தேவைப்படும். தட்ஸ் வை அவர் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹெல்பிங் அஸ் இன் ப்ரொவைடிங் ஸ்ட்ரோக் சர்வைவர் சப்போர்ட் கார்டு அப்படின்னு ஒரு கார்டை லான்ச் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரோக் சர்வைவர்ஸ்க்கு இது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். And I thank ma'am for here to be a part of this initiative. Thank you. Staff nurse, stroke trained paramedics. அவங்களோட உடனே ஸ்ட்ரோக்கு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸ்ட்ரோக் மாதிரி சில கண்டிஷன்ஸ், இப்போ ஃபிட்ஸ் வருது, பக்கவாதம் வந்திருக்கு, சுகர் லோ ஆனதுனால அந்த ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் தெரியுது, இல்லை பிரெயின் ஃபீவர்னால ஸ்ட்ரோக் சொன்னால் அவங்க அங்கேயே ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சிடுவாங்க. அங்கேருந்து ஒரு குரூப் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் ஸ்ட்ரோக் கோடுன்னு இருப்பாங்க. அங்கே அவங்க ஆக்டிவேட் பண்ணோம்னா இங்கே எல்லா டாக்டர்ஸுக்குமே ஆக்டிவேட் ஆகிடும். அவங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து அங்கேயே ஆரம்பிச்சுட்டு லைன் செக்யூட் பண்ணது எல்லாமே வந்த உடனே அவங்க ஸ்கேன் போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் எல்லாமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஹேவிங் மொபைல் ஸ்ட்ரோக் கேர். வந்து ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருந்தால் நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். அதாவது வாய் கோணலாம் போதும். மோஸ்ட்லி வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுன்னா கை கொஞ்ச நேரத்துக்கு வராமல் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் திரும்ப சரியாயிடும். இதை வந்து டிஐஏன்னு சொல்லுவோம், அதாவது மைண்ட் மினி ஸ்ட்ரோக்னு சொல்லலாம் பீப்புளுக்கு. ஸோ மினி ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அடுத்த 24 to 72 ஹவர்ஸில் கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நியர் அரௌண்ட் 3 times. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாமல் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்கன்னா we can prevent a stroke. ஸ்ட்ரோக் எப்பயும் ப்ரிவென்ட் பண்ணுறது ஈஸி, க்யூர் பண்ணுறதும் அதனால ஸ்ட்ரோக்கால் சஃபர் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்க்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் ஆல்சோ பின் அ பார்ட் டுடே அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் லைக் ஹி செட் தட் கோல்டன் ஹவர், அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அது வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் அந்த 4.5 ஹவர்ஸ்க்குள்ள ப்ளீஸ் ரீச் அ ஹாஸ்பிட்டல், கெட் மெடிக்கல் ஹெல்ப். அண்ட் லைக் ஐ செட், ஸ்ட்ரோக் வந்துட்டா நமக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து பெட் ரிட்டனாக இருப்போம் அப்படின்ற அந்த நோஷன், அந்த விஷயம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நம்ம மைண்டில். அதுலேருந்து வெளியே வந்து நார்மலாக இருக்கிற ஆளுங்களை நான் என் கண்ணால் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ டேக் ஹெல்ப், அவாய்ட் யூனோ உங்கள் ஓனா நீங்களே வந்து இதுதான் அதுதான் நினச்சிக்காம இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ரீச் அ ஹாஸ்பிட்டல் அண்ட் அவாய்ட் ஸ்ட்ரோக். Bad habits, alcohol smoking and overweight, high cholesterol and sleep apnea, அதாவது கொரட்டை ஜாஸ்தி விடுறதுனாலையும், உங்களோட ஹைட்டுக்கு வெயிட் கரெக்டாக இருந்தாலும் நம்ம சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த அப்டமனில் ஃபேட் அதிகமாக சேர்றது, இது எல்லாமே ஸ்ட்ரோக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஜெனட்டிக் பார்ட் ரொம்ப ரேராக இருந்தாலும் சில வந்துச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். வேக்கப் ஸ்ட்ரோக் அப்படின்னா டைம் என்னன்னு தெரியாது. இப்போ 4.5 மணி நேரம் சொல்கிறோம், நைட் 9 மணிக்கு தூங்க போகிறாரு, காலையில் எந்திரிக்கிறப்ப ஸ்ட்ரோக் வருதுன்னா நைட் எப்போ தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. அதை வந்து வேக்கப் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு சிடி பண்ணுறதை விட எம்ஆர்ஐ பண்ணணும்னா ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்ம பிரெயினில் சில சப்போர்ட்டிங் வெசல்ஸ் இருக்கும், அது மூலமாக அது கொஞ்சம் ரத்த ஓட்டம் கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஈவன் 24 hours 12 hours ஆனாலும் பிரெயின் டிஷ்யூ அலைவாக இருந்துச்சுன்னா வேக்கப் ஸ்ட்ரோக்கையும் சரி பண்ண முடியும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மென் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஸ்ட்ரோக். பட் ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் மென்னுக்கு அதிகம், மென்னை கம்பேர் பண்ணுறது தான் ஸ்ட்ரோக் ஐடென்டிஃபை பண்ணுற சிம்டம்ஸ். பியில் வந்து பேலன்ஸ் இஷ்யூ, அதாவது தள்ளாட்டம், சரியாக நடக்க முடியாது, சப்போர்ட் இல்லாமல் நடந்தால் கீழே தள்ளுற மாதிரி இருக்கும், அது வந்து பி. அடுத்தது ஐ சைன்ஸ், கண் பார்வை மறைக்கும், இல்லை பாதி விஷன் மட்டும் போயிடும், இல்லை ஒரு செகண்டுக்கு திரை போட்ட மாதிரி கண் பார்வை மறைஞ்சிட்டு அப்புறம் திரும்ப ஃபுல்லாக வரும், இது வந்து ஐ சைன்ஸ். ஃபேஸ்னா வாய் கோணலாக போகும், நம்ம மூவில எல்லாம் காட்டுவாங்க ஸ்ட்ரோக் வரப்போ வாய் கோணலாக போகிறது, அது ஒரு சைன். அப்புறம் ஆர்ம் ட்ரிஃப்ட், ஏல வந்து கை இப்படி தூக்குனா பலம் இல்லாமல் கை கீழே இறங்கி போயிடும், இல்லை ஒரு ஹாஃப் ஆஃப் த பாடி நம்னஸ் மறந்து போயிடும், இது ஏ. அண்ட் எஸ் வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம், பேச்சு வந்து குளரும். அவங்க ஃபோன் பண்ணி உடனே ஹெல்ப் கேட்குறப்போ அவங்க சொல்றது புரியாது, இல்லை பேச்சு குளர ஆரம்பிக்கும். இது வந்து தனியாக இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சைன் வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச். இந்த டீன்றது தான் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடும். ஸோ இந்த பி ஃபாஸ்ட்ன்ற நிமோனிக் மூலமாக ஸ்ட்ரோக் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். அபவ் த ஏஜ் ஆஃப் 40 years நீங்கள் வந்து நம்ம ஆனுவல் செக்அப்ஸ் பண்ணுவோம். அதில் வந்து கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் மெயினாக வந்து பார்ப்பாங்க. கொலஸ்ட்ரால் இருக்கா, டிஎம்டியில் சேஞ்சஸ் வருதா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லீப் அப்னியா ப்ராப்ளம் இருக்கா, வெயிட் ஜாஸ்தி இருக்கா, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனிங்கில் வந்துடும். ஸோ அதில் ஸ்க்ரீனிங்கில் அவங்க ஹார்ட்டுக்கு ரிஸ்க் இருக்குன்னு வந்துச்சுனாலே டெஃபினட்டாக அதே மாதிரி பிரெயின்லேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளா போய் அந்த ஸ்ட்ரோக் வருமானு டெஸ்ட் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் ஆனுவல் செக்அப்ல இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ். அதாவது அங்கே வந்து நியூராலஜிஸ்ட் இருக்கணும், இன்டர்வென்ஷனல் நியூராலஜிஸ்ட் இருக்கணும், ஆன்ஜியோ பண்ணுற டாக்டர் இருக்கணும், கேத் லேப் இருக்கணும், எம்ஆர்ஐ சிடி வசதிகள் உள்ளே இருக்கணும். பிகாஸ் உள்ளே வந்ததுலேருந்து நம்ம ஸ்கேன் முடிச்சு இந்த பர்ஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக நம்ம டார்கெட் வந்து 60 minutes தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணியே ஆகணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் பாதி பண்ணிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் பாதி பண்ணோம்னா அந்த கோல்டன் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ், அதாவது ஆன்ஜியோ பண்ணுற டாக்டர்ஸ் வந்து எல்லாமே டீமாக இருக்கும். ஸோ அந்த சென்டருக்கு போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும்.
ஓகே. ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்றது சார், நம்ம மூளைக்கு நம்ம ஆக்சிஜனேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஆழ்ந்த தூக்கம் ஸ்டேஜ் 4 ஆஃப் ஸ்லீப்ல தான் பிரெயின் வந்து அதோட வேஸ்ட் மெட்டீரியல்ஸை எக்ஸ்ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்சிஜனேஷன் சரியா இல்லை அப்படின்னா அந்த மார்னிங் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயா இருக்காது, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, எக்ஸாஸ்டடா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கொலஸ்ட்ராலோட டெபாசிஷன் ரத்த குழாயில படிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். நம்ம ஏன் வந்து இப்போ இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாம் விட்டு இப்போ நம்ம ஓஎஸ்ஏ ஸ்ட்ரைடர்ஸ் பத்தி பேசுறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிறத நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு, நமக்கு இந்த ஹேபிட்ஸ் இருந்தா வரும்ன்றதை நம்ம அவாய்ட் பண்றோம். பட் இன்னும் நமக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத, ரொம்ப அவேர் ஆக இது நார்மல் தான் நினைக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த எக்ஸசிவ் ஸ்ட்ரைடர்ஸ். ஸோ ஸ்லீப் ஆப்னியா பண்ணி சிபாப் தெரப்பி போடுறது மூலமா ஸ்ட்ரைடர்ஸ்ல இருந்து வெளில வரலாம்.